வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நடிகை மற்றும் தயாரிப்பாளர், அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல்வாதி. இப்படி மூன்று விதமான செயல்பாடுகளில் தன்னை விரிவுபடுத்திக் கொண்ட அந்த நடிகை யார் என்று பார்த்தீர்களானால், நடிகை ஜெயபிரதா அவர்கள். மத்தியில எம்பியா இருந்தவங்க ஜெயபிரதா அவர்கள். அவள் 1962ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியிலே கிருஷ்ணாராவுக்கும் நீலவாணிக்கும் மகளாக பிறந்தவர் தான் இந்த ஜெயபிரதா அவர்கள். இவங்க பள்ளிக்கூடத்திலேயே நாட்டியங்கள் ஆடுவதில் மிகவும் திறமை பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள். நாட்டியம் ஆடுறது, நாடகம் வச்சா நாடகத்தில் நடிக்கிறது, பள்ளிக்கூடத்திலிருந்து ஆரம்பிச்சாங்க. அவங்க கலை எண்ணம் என்பது அவர் மனதில் உருவான ஒன்றாகவே இருக்கின்றது. மிக சிறந்த முறையிலே தன்னை நாட்டியத்திலே மக்களிடம் தன்னை உருவாக்கி கொண்டவர் ஜெயபிரதா அவர்கள். இந்த நாட்டியத்தில் அவ்வளோ சிறப்பாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஆந்திராவில் அவங்க பள்ளிக்கூடத்தில் நாட்டியத்தை பார்த்துட்டு ஒரு திரைப்பட இயக்குனர் தன்னுடைய படத்தில் ஒரு பாடலுக்கு நடனம் ஆட வேண்டும், அந்த டான்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு ஜெயபிரதா அதுக்கு ஃபஸ்ட்டு சம்மதிக்கலை. ஆனால் அவருடைய பெற்றோர்கள் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி, படிச்சுட்டு இருக்கும்போது 3 நாள் ஷூட்டிங் தானே, ஒரு பாடலுக்கு ஆட வேண்டியது தானே, ஆடிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நிமிடம் ஓடக்கூடிய அந்த பாடலுக்கு ஆடி தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார் ஜெயபிரதா அவர்கள். அதுக்கப்புறம் தெலுங்குல கதாநாயகியா மாறக்கூடிய சூழ்நிலை வரும்போது சிறு சிரி மூவா அப்படிங்கிற படத்தில் நடிச்சு ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. ஆனால் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க கே பாலச்சந்தருடைய பார்வையில் அவர் எடுத்த மன்மத லீலை அப்படிங்கிற படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் தமிழில் பாலச்சந்தரே அவர்கள் நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற படத்தில் பெரிய கதாநாயகியாக அறிமுகம் செய்து வைத்தார். தமிழுக்கு அவர்கள் பெரிய கதாநாயகியாக அறிமுகம் திரைப்படம் நினைத்தாலே இனிக்கும். தெலுங்குல பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ். அவங்க தெலுங்குல என்.டி. ராமராவ், காந்தாராவ், எல்லா ராவோடு நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய உண்மையான நடிப்பு என்பது உண்மையான ஒரு கலாச்சாரமாக இருக்கு. அற்புதமான நடிகையாக இருந்தாங்க. அப்படி தெலுங்குல இருக்கிற அத்தனை முதன்மை நடிகர்களோடு நடித்தது. தமிழ்லேயும் கமலஹாசன், ரஜினிகாந்த் போன்ற நடிகர்களோடு நடித்தார்கள். சிரஞ்சீவியோட சேர்ந்து தமிழ் நடித்த ஒரு திரைப்படம் 47 நாட்கள் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சாங்க. ஹிந்தியில அமிதாப் பச்சனுக்கு ஜோடியா போய் நடிச்சாங்க. இவங்க ஒரு 7-8 மொழியில நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மராட்டி, ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ், சிலோன் பாஷை, இலங்கை, இப்படி எல்லா மொழியிலையுமே இவர்கள் சிறப்பாக நடித்தார்கள். சிறந்த ஒரு நடிகையாக உருவானார்கள். இவங்க தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எல்லா மொழியும் தொடர்ந்து நடிப்பு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 300 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கங்களா. அப்போ எவ்வளோ தூரம் நடிச்சிருப்பாங்க. அதிர்ஷ்டவசமாக கிடைச்சது. சரியா புறப்படுற நேரத்தில் நம்மகிட்ட இல்லாம வழக்கம் போல தலையெழுத்து நல்லா இருக்கணுங்க. இந்த தடவை நடக்கிற ஃபெஸ்டிவலுக்கு என்கிட்ட கொஞ்சம் இன்விடேஷன்ஸ் இருக்கு, போயிட்டு வாங்களே. எப்படி இப்போ இன்விடேஷன் உங்ககிட்ட இருக்கா? ஆல் இண்டியா டான் இதான்.
ஒரு 300 படங்களுக்கு மேல இவங்க வந்து நடிகையாக நடித்திருக்கின்றார்கள். அடுத்து அம்மா கேரக்டரில் நடிக்க ஆரம்பிச்சாங்க வயசானதுக்கு அப்புறம். என்.டி. ராமாராவ் வந்து தெலுங்கு தேசம் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய அழைப்பின் பெயரால் அந்த கட்சியில வந்து அவங்க இணைஞ்சாங்க. இணைஞ்சு அவங்க வந்து ம் பிரச்சாரம் செய்வதை மட்டுமே செய்தார்கள். தேர்தலெல்லாம் நிக்கல. அதுக்கப்புறம் என்.டி. ராமாராவ் கையில வந்து கட்சி நழுவ ஆரம்பித்தது. சந்திரபாபு நாயுடுவிடம் கட்சி வந்தபோது அவருடைய உறுதுணையோடு அதே கட்சியிலே நிலைத்து அவர்கள் அது தேர்தலெல்லாம் நிக்க ஆரம்பிச்சாங்க. எம்பி ஆனாங்க. பெரிய லெவல்ல வளர்ந்தாங்க. இப்படி சினிமாவிலும், அரசியலிலும் மிக சிறந்த ஒரு இடத்தை பிடித்தவர் தான் நடிகை ஜெயபிரதா அவர்கள். அவங்களுக்கு எல்லாத்திலுமே ஒரு கண்ணோட்டம் உண்டு. அரசியல்ல வந்தாக்கா, என்ன மாரி பேசினால் நம்மை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறத கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க இருக்கிற ஏரியா, அவங்க இருக்கிற அந்த தொகுதியை சுத்தி இருக்கக்கூடிய பெண்களோடு நெறைய பழக ஆரம்பித்தார்கள். காரணம் இவங்க நடிச்ச படம் அனைத்துமே வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதாபாத்திரங்களாகவே தேர்ந்தெடுத்து நடித்தார்கள். அதனால் பெண்களிடம் இவர்கள் ஈஸியாக போய் சேர்ந்தார்கள். அதனால தான் தேர்தலுக்கு அது மிகவும் உறுதுணையாக அமைந்தது. அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அது மிக சிறப்பாக அமைந்தது. இப்படி சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்று எம்பியாக இருந்தவர் தான் ஜெயபிரதா அவர்கள். மிக சிறந்த நடிகையாக அனைத்து மொழிகளிலும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட திருமதி ஜெயபிரதா அவர்கள் பிறந்த ஏப்ரல் 3ஆம் தேதியை ஒரு சிறந்த கலை செல்வியின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.